ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவளன்னு இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 6. இல்லை நான் இன்னும் இதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சிட்டோகே ட்ரை பண்ணுறேன். வெல்டிங் எல்லாம் பண்ணுற மாதிரி டாஜ்பானா பெருசாக ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னடரா சாக்லேட் எப்பவோ கேவலமாக தான் இருக்கும், பட் இந்த தடவை எப்பவே சூப்பராக இருக்கேன்னு அவளே ஷாக் ஆகுறா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, பசங்களுக்கு பொண்ணுங்கள்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, பட் எனக்கு எதுவோ கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோ லாக்கரை திறந்து பார்க்க உனக்கு ஏதாச்சும் பொண்ணு சாக்லேட் வச்சிருக்கோம் எதிர்பார்த்ததில்ல இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கலாய்க்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். நமக்கும் சாக்லேட் கிடைக்கும் நம்பவும் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ போகிறான். கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு சாக்லேட் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். ஒரு வேலை சிட்டோகே ஏதாச்சும் கொண்டு வருவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓனடரா இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ சிட்டோகே கிளாஸ்க்கு வரா. நம்ம ஹீரோ அவளையே பார்த்துருக்கோம். நான் விஷயம் வா கேட்கவும் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். பசங்கள்லாம் ஏன் பல்ல அழிச்சிட்டு இருக்காங்கன்னு வா கேட்கவும். வேலண்டைன்ஸ் டே இந்த டேல பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு வா கேட்கவும். அமெரிக்கால இது கிடையாதான் நம்ம ஹீரோ. இல்ல அங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்க தான், நீ ஏன்ட்ட இருந்து சாக்லேட் எதிர்பார்க்குற, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பான்னு சொல்லவும் எனக்கும் தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓச்சே என் சான்ஸ் எப்படி நானே கெடுத்துக்கிட்டேன், அவன்கிட்ட எப்படி போய் சொல்லிட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதே அவனுக்கு கொடுக்குதுன்னு அப்படின்னு சிட்டோகே நினைக்கிறா. இப்போ ஓனடரா அங்க வரா. இன்னைக்கு வெதர் நைஸா இருக்குல்லன்னு வா சொல்லுவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்லுதான். அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். போச்சு பேசி கிடையாது இல்ல அப்படியே பேச்சு வாக்குல அவளான்னு நினைச்சினே அப்படின்னு ஓனடரா நினைக்கிறா. ஓனடரா வழக்கம் போலதான் இருக்கிறா. அவ தர வாய்ப்பெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுகுமி கிட்ட ஒரு பொண்ணு வந்து சாக்லேட்டை கொடுத்துட்டு ஓடுறா. அவ அதுக்கு எனக்கு சாக் கொடுக்கணும்னு சுகுமி கேட்கவும் அவ கொடுத்தது வேலண்டைன்ஸ் டே சாக்லேட்னு ரோரி சொல்லவும் அது என்னது அப்படின்னு சொல்லி சுகுமி கேட்கறா. உனக்கு தெரியாதான் ரோரி சொல்ல வரதுக்குள்ள வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிடிக்காதவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு ஷோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சுகுமி கேட்கவும் நீ உன் சாக்லேட்டை போய் ராகோக்கு கொடுன்னு சொல்லவும் அப்படின்னா முதல்ல நான் அந்த சாக்லேட்டை வாண்ட கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு ஒன்னதான் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சுகுமி ஷோ கிட்ட கொடுக்குறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வரும்போது சுகுமி ஷோக்கு சாக்லேட் கொடுக்கறது பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி நாங்க இருந்து போயிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு இப்ப அவன் கிளம்புறான் அப்படின்னு சொல்லி சுகுமி கேட்கவும் சாரிப்பா அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன், உண்மை என்னென்ன அப்படின்னு ஷோவும் எக்ஸ்பிளைன் பண்றான். சுகுமிக்கு ஷோவை பிடிச்சிருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருந்தா. மாஸ்டர் ராக்கோ அப்படின்னு டாச்சி பண்ணா நம்ம ஹீரோவே ஒரு பெரிய சிலையா சாக்லேட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அச்சோ என்ன ஊற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயே அவன் மோட்டரை செட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப தள்ளிக்கிட்டே ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை தரத்தி ஓடிட்டு இருக்கா. அதுக்காக ஃபீலிங்ஸை தைரியமா வெளிப்படுத்துறா. நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஓனடரா வருத்தப்பட்டுட்டு இல்ல நானும் தைரியமா அவன்கிட்ட சாக்லேட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஓனடரா வந்துட்டு ஹே ஜிஜோ நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓனடரா சாக்லேட்டை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது கால் தடிக்க அவளோட சாக்லேட் மடியா அவ கீழே விழுந்துருதா. ஓனடரா நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லன்னு வா ஓடிடுதா. அந்த சாக்லேட் எல்லாம் துண்டுண்டா உடஞ்சிட்டு செஞ்சதுலேயே இது ஒண்ணுதான் டேஸ்டா வந்துருந்துச்சு, பட் இனி இதை இவன் கிட்ட கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஓனடரா கொஞ்சம் கண் கலங்குறா. ஓனடரா என்ன வித்தியாசமா நடந்துகிட்டா. அவ எங்க போனா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சுகுமி வந்து ஷூவை துரத்திட்டு இருக்கா. ஹே சுகுமி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் சுகுமி ஷாக் ஆகுறா. ஓனடராவை எங்கேயாச்சும் பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லையே நான் பார்க்கல அப்படின்னு வா சொல்றா. ஜிஜோ நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சுகுமி சொல்லவும் தெரியும்பா நானே பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நான் ஒன்றும் ஷூவை லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எதுக்கு அவனுக்கு சாக்லேட் கொடுத்தா நம்ம ஹீரோ கேட்கறான். வேற பொண்ணுங்க எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, அவன் அதை ஏமாத்தி என்கிட்ட இருந்து வாங்கிட்டான், பையன் நினைச்சு அந்த பொண்ணுங்க சாக்லேட் கொடுத்துருப்பாங்களோன்னு சுகுமி சொல்லவும் சுகுமி ஒரு பொண்ணு ஈவன் அவளுக்கு கூட சாக்லேட் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படும். உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமான்னு சுகுமி கேட்கறா. ஓ சத்தமா வளரிட்டனும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ராக்கோ ஆப்ளிகேட்டரி சிஸ்டம்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட்டை கொடுக்கவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு சாக்லேட் கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சுகுமி வைக்கப்படுறா. ஒயிட் அன்னைக்கு நான் கண்டிப்பா பதிலுக்கு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அந்த பொண்ணுங்க அவங்க தைரியத்தை வரவழைச்சு மெனக்கிட்டு உனக்காக கொடுத்துருக்காங்க, சோ அதை சீரியஸா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சுகுமி சொல்றா. அப்படின்னா என்னோட சாக்லேட்டை நீ பத்திரமா வச்சுப்பியா அப்படின்னு சொல்லி சுகுமி யோசிக்கிறா. சுகுமிக்கு மட்டும் பெரிய இவ மாதிரி அட்வைஸ் போட்டிருக்கேன். டாச்சி பண்ணா கிட்டே இருந்து நான் ஓடி போயிட்டு இருக்கேன், அவளுமே நிறைய எஃபோர்ட்டை போட்டு தானே எனக்காக சாக்லேட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா. டாச்சி பண்ணாவோட சாக்லேட்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. என்ன இவ சேஸ் பண்ண போய் தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோ, இது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சாரி டியர் ராக்கோ இது உடஞ்சு போயிடுச்சு, என்னால உங்களுக்கு சாக்லேட்டை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி டாச்சி பண்ண வருத்தப்படுறா. நான் இன்னொரு நாள் செஞ்சு எடுத்துட்டு வரேன், அப்ப அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்கவும் அவ மனக்கிட்ட எஃபோர்ட் போட்டு இதை பண்ணிருக்கா, பட் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்க இருக்கிற சாக்லேட் எடுத்து சாப்பிடவும் அது கீழே விழுந்து அதை எடுத்து சாப்பிடாதீங்கன்னு டாச்சி பண்ண சொல்லவும் என்னால தானே இப்படி ஆயிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக நீங்க இதை பண்றதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது அப்படின்னு டாச்சி பண்ண சொல்றா. நான் விருப்பப்பட்டு தான் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் வேணா இப்படி பண்ணலாம், இன்னைக்கு நீங்க பண்ண இந்த இன்சிடென்ட்காக என்னோட ஒரு ஆசையை நீங்க நிறைவேற்றணும், அப்படி பண்ணா அந்த சாக்லேட் இன்சிடென்ட்டை நானும் மறந்துருந்தேன், சோ நம்ம ஈவன் ஆயிருப்போம் என்ன சொல்றீங்க அப்படின்னு வா கேட்கவும் ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இந்த சாக்லேட் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. மீண்டும் போய் சொன்னதுக்கு உனக்கு தேவைதான் ரோரி சொல்லவும் நீ எனக்கு சாக்லேட் தர மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி ஷோ கேட்கறான். அட்லீஸ்ட் ஒன் ஞாபகத்தமா எதையாச்சும் கொடுன்னு சொல்லவும் ரோரி அவ கர்ச்சிஃபை யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறா. என்னப்பா இப்பெல்லாம் பண்றேன்னு ஷோ கேட்கவும் உனக்குலாம் யாரா சாக்லேட் கொடுப்பான்னு கேட்கவும் நான் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேனே அப்படின்னு நம்ம காமிக்கிறான். ரோரி அதை பார்த்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் கடுப்பாவரா. எங்க ஓனடரா உடஞ்ச சாக்லேட்டை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவோ சிட்டோகே வந்து பார்த்துட்டு நீ இதை யாருக்காச்சும் கொடுக்க போறியான்னு கேட்கவோ இல்லன்னு வா சொல்லவோ அப்படின்னா உனக்கு ஒரு க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி சிட்டோகே கேட்கறா. இல்ல அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் மெனக்கிட்டு செஞ்சேன், பட் இப்போ இது உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்ப நீ வேற சாக்லேட்டை கொடுக்க போறது இல்லையான்னு கேட்கவும் தெரியல, பட் இதை கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் நான் இதை சாப்பிடுறேன். சிட்டோகே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் ஆமா சிட்டோகே நீ யாருக்கும் சாக்லேட் கொடுக்கலையான்னு கேட்கவும் நானும் ஒரு பர்சனுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், பட் அதை கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல அப்படின்னு சிட்டோகே சொல்லவும் அப்படின்னா உனக்கு ஒரு க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓனடரா கேட்கவும் ஆமா அப்படின்னு சிட்டோகே சொல்றா. ஒருவேளை அது ஈஜிஜோவா அப்படின்னு வா கேட்டுட்டு தேவையில்லாதது கேட்டுட்டோம் அப்படின்னு ஓனடரா கேட்கவும் சாச்சா நான் அந்த முட்டாளையா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் நான் அவனுக்கு ஆப்ளிகேட்டரி சாக்லேட் கூட கொடுக்க மாட்டேன்னு சிட்டோகே சொல்றா. போச்சு பதட்டத்துல இவா கிட்டயோ போய் சொல்லிட்டு நீ அப்படின்னு சிட்டோகே மனசுக்குள்ள நினைக்கிறா. உண்மையிலேயே இவங்க ஃபேக்கா தான் லவ் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அவன்கிட்ட கொடுக்கலான்னு ஓனடரா நினைக்கிறா. ஆமா கோசகி நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி சிட்டோகே கேட்கவும் ஆமா எனக்கும் அப்படியே ஒரு பர்சன் இருக்காங்க, அவனுக்கு தான் நான் அந்த சாக்லேட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் இனி அவனுக்கு கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஓனடரா சொல்லவும் ஏன்பா நான் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதுனாலயா அப்படின்னு சிட்டோகே கேட்கல. இல்ல அப்பெல்லாம் இல்ல, நீ சாப்பிட்டா அது டேஸ்டா இருக்குன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஓனடரா சொல்லவும் உனக்கு க்ரஷ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சிட்டோகே சொல்றா. நானும் உனக்கு க்ரஷ் இருக்குன்னு எதிர்பார்க்கல, இச்சிச்சோவை வர நீ ஃபேக்கா டேட்டிங் பண்ணிட்டு இருக்க, உன் லவர் கிட்ட உனக்கு சாக்லேட் கொடுக்க கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஓனடரா கேட்கறா. ஆக்சுவலி என்னோட க்ரஷை பத்தி உனக்கு ஒரு வரைக்கும் மட்டும் தான் தெரியும் ஓனடரா சொல்லவும் பரவாயில்லப்பா என்னையும் ஃப்ரெண்டுன்னு மதிச்சு சொன்னதுக்கு தேங்க்ஸ். பேசாம நம்ம ரெண்டு பேருமே நம்ம லவர் கூட சேர்றதுக்கு நம்மளோட பெஸ்ட்டா ட்ரை பண்ணுவோம், நம்ம லவர் கூட நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பர்சன் யாருங்கிறத நீ என்கிட்ட சொல்லு, நான் அவன்கிட்ட சொல்றேன் சரியா அப்படின்னு சிட்டோகே சொல்லவும் சரி நீ உங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற ஓனடரா, நம்ம புது சாக்லேட்டை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிட்டோகே சொல்றா. என் பெஸ்ட் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சிட்டோகே சொல்றா. ஸ்கூலோட குக்கிங் ரூம்லயே போயிட்டு உங்க சாக்லேட்டை மேக் பண்ண அது ரொம்பவே கேவலமா தான் இருக்கு. சிட்டோகே உன்னோட க்ரஷ் ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட போறான், அதுக்கு முன்னாடி நீ போய் அவன்கிட்ட சாக்லேட்டை கூட இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன்னு ஓனடரா சொல்றா. உன் பெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சிட்டோகேவா விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறா. ஹே டார்லிங் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சிட்டோகே மனசுல தைரியத்தை வரவழைச்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் ஆமா கலல நான் தானே வந்துட்டு அதை சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். இன்சிடென்ட்ஸா நேற்றுக்கு வீட்டுல நான் ஒரு சாக்லேட்டை செஞ்சிருந்தேன், அதை இன்னைக்கு ஸ்கூலுக்கோ கொண்டு வந்திருந்தேன் இந்த அப்படின்னு வா கொடுக்குறேன், இது ஆப்ளிகேட்டரி சாக்லேட் தான் சொல்லவும் கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸ் இல்ல நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். ஒருவேளை இதுல பாய்சன் எதுவோ கலந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கணும். சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கொண்டா அப்படின்னு சொல்லி அவ வாங்க போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பிரிச்சு சாப்பிட்டு பாக்குறான். வாவ் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு வேற லெவல் பா நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு ரொம்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒயிட் டேக்கு திருப்பி கொடுக்க வந்துடாத என்ன அப்படின்னு சிட்டோகே கிளம்புறா. அவ போன அப்புறம் நம்ம ஹீரோ இருமையிட்டு இருக்கான். சிட்டோகே செஞ்ச சாக்லேட் அவளோட பாக்கெட்லயும் ஒன்று இருக்கு, அதை எடுத்தவா சாப்பிட்டு பார்த்தா செம கேவலமா இருக்கே, சீனிக்கு பதிலாக உப்பு அள்ளி போட்டு வச்சிருக்கேன், இன்னும் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. கோடியில பொறுத்தெடுப்பதா எனக்கே சாக்லேட் நல்லா வரும், இருந்தாலும் நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஓனடராவும் சாக்லேட்டை செய்யறா. ஓனடராவை எங்க தேடியோ காணும், ஒரு வேளை அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புவோம். ஈஜிஜோ அப்படின்னு ஓனடரா அங்க வந்து இதை எடுத்துக்கிறதியா அப்படின்னு சொல்லி அவ சாக்லேட்டை கொடுக்கவும் உண்மையாவா இது எனக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். நிறைய இதை வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணேன், பட் அது உடஞ்சிடுச்சு, இதை என் கையால செஞ்சு நல்லா தான் இருக்குன்னு வா சொல்லவும் ஈவன் இது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நான் நல்லா இருக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன். இது டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவலா இருக்குப்பா, இந்த யூனிவர்ஸ்ல நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் சாக்லேட் இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை மிராக்கல்னு தான் சொல்லணும், ஏன்னா மில்லியன்ல ஒரு டைம்ல தான் நான் இவ்வளவு சூப்பரா செய்வேன் அப்படின்னு ஓனடரா சொல்லவும் அப்படின்னா நீ இவ்வளவு நேரமா சாக்லேட் தான் செஞ்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். சாக்லேட் உண்மையிலேயே ஒன் ட்ரூ லவ்வா நம்ம ஹீரோ கேட்கவும் இது ஆப்ளிகேட்டர் தான் அப்படின்னு வா சொல்லிட்டு பட் இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஆப்ளிகேட்டரி அப்படின்னு வா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அது என்ன ஸ்பெஷல் கைண்ட் ஆப்ளிகேட்டரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நைட் ஃபுல்லா தூங்காம ஒர்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறா, கண்லயே அது தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த 4 பேருக்குமே வேலண்டைன்ஸ் டே நம்ம ஹீரோ மூலமா ரொம்பவே ஹாப்பியான எண்டிங்கோட முடியுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஆப்ளிகேட்டரி சாக்லேட் அப்படின்னா இல்ல எனக்கு உன் லவ் எல்லாம் இல்ல, இந்த டேல சாக்லேட் யாருக்காச்சும் ஒரு பையனுக்கு கொடுக்கணும், சோ கட்டாயத்துக்காக உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் ஆப்ளிகேட்டரி சாக்லேட் சிஸ்டம். சிட்டோகேவும் ஓனடராவும் நம்ம ஹீரோட்ட சாக்லேட் கொடுக்கும்போது இல்ல சும்மா பேருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அவங்க எந்த அர்த்தத்துல கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா இன்னும் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.